இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகிற அநேகரை நாம் பார்க்கும் பொழுது, அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று நாம் காணுகிறோம். சில நேரங்களிலே நம்மை அறியாத நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற விஷயத்திலே பின்தங்கி காணப்படும். ஆக அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படாதபடி நாம் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு இருக்க நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். உதாரணமாக, யாரை தேவன் புறக்கணிக்கிறார், யாருடைய வேண்டுதல்களை புறக்கணிக்கிறார் என்று நாம் படிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஞானி சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 28:9, பக்கம் 787. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லுகிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய, அப்ப வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சொல்லுக்கும் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் யார் ஒருவர் செவி கொடுக்க மறுக்கிறார்களோ, யார் ஒருவர் அதை வேண்டாம் என்று விலக்கி வைக்கிறார்களோ, யார் அதை பார்த்தும் பார்க்காதபடிக்கு, அதை செய்யக்கூடாதபடிக்கு ஒதுங்குகிறார்களோ, அவருடைய வேண்டுதல்களை, அவருடைய ஜெபங்களை தேவன் தள்ளிவிடுகிறார், வெறுக்கிறார், கவனியார் என்று நாம் இந்த முதல் வசனத்தை வைத்து நாம் ஆரம்பிக்கிறோம். அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி அது தேவனுடைய குமாரனுடைய அந்த சாயலின் பிரதிபலிப்பை நமக்கு கொடுத்தது என்று நம்ம கவனிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனுடைய குமாரன். அப்ப வேதத்தை கேளாதபடி என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாக தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. தேவத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்களே மூவரில் அங்கே குமாரன் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்ப வேதத்தை கேளாதபடி அப்படின்னா தேவனுடைய அதிகாரத்தை மீறுகிறோம், தேவனுடைய குமாரனுடைய அந்த ஆலோசனைகளை நாம் மீறுகிறோம் என்று நாம் கவனிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நபராக நான் இருந்து கொண்டு முழங்கால் படியிட்டு நான் வேண்டுதல் செய்தால் என்னுடைய ஜெபத்தை தேவன் நிச்சயமாய் புறக்கணிக்கத்தானே செய்வார். என்னுடைய ஜெபத்தை தேவன் எப்படி கவனிப்பார்? ஏன்னா நாம வேதத்தை கவனிக்கல. தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார், அதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு முக்கியமாய் மேன்மையாய் படுகிற இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில என்னை நித்தியத்திற்கு கொண்டு போக போகிறது. நானும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட இந்த நாளின் தொழுகையில செய்தி கேட்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். சில நேரங்களில் மக்கள் ஆபத்துகளில கர்த்தரை தேடுவார். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓசியா 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. தங்கள் ஆபத்துல என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்துல என்னை கருத்தாய் தேடுவார்கள். சில பேர் ஆபத்து காலகட்டத்துல கூட நாம் கர்த்தரை தேடுகிறது இல்லை. அப்பயும் நாம எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கலாம், நாம எப்படி அதுல இருந்து காப்பாற்றப்படலாம் என்று மாமிசத்தை நம்பி, உறவுகளை நம்பி, மாம்ச சம்பந்தப்பட்ட காரியத்திலேயே நாம் நாட்டம் செலுத்திக் கொண்டிருக்கோம். ஆபத்து காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்கிறதை நாம் மறந்து போய்விடுகிறோம். அதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். எப்பொழுதும் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும். நாம் கர்த்தரை எப்பொழுதும் தேடுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி கர்த்தர் வரும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், அப்ப நான் ஆகடியம் பண்ணுவேன். அப்ப நமக்கு ஆபத்து காலகட்டங்கள் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், இயல்பான காலகட்டத்தில் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். வேதத்தை வேண்டாம் என்று யார் ஒருவர் ஒதுக்குகிறார்களோ, வேதத்தை கேளாதபடி யார் ஒருவர் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்களோ, நான் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன்,
எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிற என்னையும் உங்களையும் பார்த்து கத்த சொல்லுகிறார். உங்களுடைய ஆபத்து காலகட்டத்துல நானும் உங்களை என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா கவனிக்க மாட்டேன்னு சொல்லு. ஆக பிரியமானவர்களே, யாருடைய ஜெபத்தை தேவன் புறக்கணிக்கிறார், யாருடைய வேண்டுதல்களை தேவன் புறக்கணிக்கிறார் என்று நாம் இந்த நாளிலே கவனித்துக் கொண்டோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 1:28. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்ப ஏன் நாம் வேதத்தை வெறுக்கிறோம்? வேதம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம். வேதம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அந்த வார்த்தை மாம்சமானது. இப்ப அந்த வேதம் அடுத்தபடியாக என்ன ஒரு சொல்லர்த்தத்தை கொடுக்கிறதுனா, அது ஆவிக்குரிய அறிவு என்று சொல்லு. வேதத்தை புறக்கணித்து தள்ளி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாரம்பரியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம், இல்ல நாங்க விரும்புகிற ஒரு விஷயம், எங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இல்ல இதுதான் எங்களுக்கு லகுவா இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறது என்று அநேகர் ஏதோ ஒன்றை கொண்டு முன்னாடி வைத்துக் கொண்டு தேவனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறார்கள். அதனாலதான் கத்த சொல்லுகிறார், அந்த 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அப்ப வேதத்தை தள்ளுகிறார்கள் சொன்னால் கர்த்தரை தள்ளுகிறார்கள், தேவனுடைய அதிகாரத்தை தள்ளுகிறார்கள். இங்கே ஆவிக்குரிய அறிவு. இஸ்ரேல் மக்கள் அழிந்து போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. முறுமுறுத்தாங்க, எதிர்த்து நின்றார்கள், நிறைய காரியம் இருக்கிறது. அதுல ஒன்றை ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சங்காரமானார் என்று சொல்லுங்க. ஜனங்கள் எந்த அறிவு இல்லாமல் அழிந்து போனார்கள்? வேதத்தின் அறிவாகிய ஆவிக்குரிய அறிவு இல்லாமல். என்ன, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அது எந்த ஞானம்? உலக பிரகாரமான ஞானமா? இல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஞானம், அது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஞானம். சரி, 28ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அப்ப நாம தேவனை தேடும் பொழுது அவருடைய பிரமாணத்தோட தேட சொல்லுங்க, அவருடைய சட்டத்தோடு தேட சொல்லுங்க, அவருடைய ஆலோசனைகளோடு தேட சொல்லுங்க. நாம பிரமாணம் வேண்டாம், அவருடைய சட்டம் வேண்டாம், அவருடைய உபதேசம் வேண்டாம், கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லணும். கர்த்தரை தேடுகிறவருடைய ஆரம்பமே பிரமாணம் தானே. இன்னைக்கு எத்தனையோ நாமகரண கூட்டங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் கர்த்தரை பிரமாணம் இல்லாமல் தேடுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களாகிய நாம சட்டம், பிரமாணம், ஆலோசனை, இவைகள் எல்லாம் வேதத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்க, இவைகளின்படிதான் நம்ம தேட முடியும். அப்ப பிரமாணம் இல்லாம நம்ம எப்படி கர்த்தரை தேட முடியும்? பிரமாணம் வந்த உடனே கர்த்தரை தேட நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரமாணம் இல்லாம தேடணும்னா சுய விருப்பம் வந்துடும், சுய ஆலோசனை வந்துடும், சுய இஷ்டம் வந்துடும், சுய யோசனைகள் வந்துவிடும். நமக்கு ஏற்றாற் போல சட்ட திட்டங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா தளர்த்தி கொண்டு கூட்டி கொண்டு செயல்பட ஆரம்பிச்சு. நாகமான் குஷ்டரோகி தீர்க்கதரிசி தன்னை தொட்டு பார்த்து சுகப்படுத்துவார் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு விரும்புகிறார் சுகமடைய. ஆனாலும் அந்த விருப்பத்தை பிரமாணத்துக்குள்ள தன் மனதை அவர் செலுத்த விரும்பல. பிரமாணத்துக்குள் தன் மனதை செலுத்த விரும்பாததுனால தீர்க்கதரிசி தன்னை தொட்டு சுகப்படுத்த நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு. இப்ப அவர் பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருன்னா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டுட்டு அவர் யோர்தான் நதியில போய் அவர் மூழ்கி எந்திரிச்சிருப்பாரு. எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா அப்படின்ற ஒரு ஒரு எதிர்த்தரப்பு ஒரு தர்க்கத்தை அவர் எழுப்பி இருந்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, நம்மள அநேக நேரம் நம்முடைய குடும்பங்களில சில முக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, தேவனை விரும்புகிறார்கள், கிறிஸ்துவை விரும்புகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை விரும்புகிறார்கள். ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம்தான் அதோடு சேர்த்து தேவனுடைய பிரமாணத்தை விரும்புகிறார்கள். தேவனுடைய பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிறக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை முக்கியம். நிக்கதேமிட்ட பேசும் பொழுது நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றார். எதை கொண்டு பேசுகிறார்? வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நிக்கதேமு கேட்கிறாரு, நான் வயதான காலத்துல என் தாயின் கர்ப்பத்துல போய் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமான்னு கேட்டா அவர் சொல்லுகிற, இல்லப்பா, நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும். ஆவியினா கர்த்தருடைய வார்த்தை,
நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு யோவான்ல படிக்கிறோம் நம்ம. அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவனிடத்துல நெருங்கி சேர்வது என்பது அது புறக்கணிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக ஒரு ஒரு சொல்லாக அது காணும். உதாரணமாக மத்திய 7ஆம் அதிகாரத்துல அநேகர் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லுகிறார். அவர்கள் செய்யவில்லை என்று இயேசு சொல்லவில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்ட்டார். ஏன் அப்படின்னா இவருடைய அதிகாரத்திலே, அதாவது கிறிஸ்துவின் அதிகாரத்திலே பிரமாணங்களை அவர்கள் உபயோகம் பண்ணவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இவைகளை செய்யவில்லை. அப்ப இன்றைக்கு அநேகர் ஒரு ஞாயிறு தொழுகையில ஜெபம் முடிஞ்சு பாடல் முடிந்து செய்தி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளே நுழைகிறார்கள். இன்னும் சிலர் கர்த்தருடைய பந்தி நடக்கின்ற பொழுது நுழைகின்றார்கள். இன்னும் சிலர் காணிக்கை எடுக்கின்ற பொழுது நுழைகிறார்கள். சிலர் வருகிறதே இல்லை. ஆக பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை புறக்கணிக்கிறார். நாம நினைக்கலாம் பிரமாணம் பெருசா கர்த்தர் பெருசான்னு. கர்த்தர் தான் பெரியவர். ஆகிலும் கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அவருடைய அதிகாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் அதை மாற்றி போடும் வரைக்கும் நாம் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 30வது வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 1:30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை செய்தார்கள். அப்ப தேவன் யாரு அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தி தெரியப்படுத்த வைத்தது பிரமாணம் தானே. கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய சித்தமும் இது என்று இன்னது என்று எனக்கு தெரியப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை தானே. ஆக அந்த தேவனுடைய வார்த்தையை நான் புறம் தள்ளி நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன் சொன்னா என்னால் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனதுக்கு வெறும் 70 பேர் மாத்திரம் அடிமைத்தனமாக விற்கப்பட்டார்கள் எகிப்துல. அந்த 70 பேர் பாருங்க, அந்த 40 ஆண்டு கால நடைபயணத்துக்கு முன்னாடி எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக அந்த 70 பேரை தேவன் திரட்சி ஆக்கினார். புருஷருடைய லக்கம் மாத்திரம் 6,3550 பேருக்கு மேல புருஷர்கள் மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் கானானுக்குள்ளாக நுழையும் பொழுது அநேகருடைய சரீரங்கள் சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வேண்டுதல் பண்ண முயற்சி தரலாம்னு நினைக்கிறாங்க. வேதத்தை காதுகளில் கேட்காமல் நான் ஜெபிக்கவே முடியாது. அப்படி நான் ஜெபித்தா என்னுடைய ஜெபங்கள் எப்படி பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்? சில பேரு சுருக்கமா ஜெபம் பண்ணிருக்கேன்றாங்க. நான் அவசரமா வெளியே போற சுருக்கமா ஜெபம் பண்ணு. இன்னும் சில பேரு எந்த இடங்களில எவ்வளவு ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு தரமாவது, வாழ்க்கையில நாம் நம்முடைய மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு தரமாவது ஒரு இரவு முழுவதும் நாம் ஜெபித்திருக்கிறோமா? உடனே வசனங்களை நாம் மேடையில தூக்கி வைக்கிறோம். நீண்ட நேரம் ஜெபிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. டெய்லி நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு தரமாவது ஒரு இரவு முழுவதும் நான் தேவனுடைய சமூகத்துல ஜெபித்திருக்கிறேன். அவசியம் இல்லை நீங்க நினைக்கலாம். இயேசுவானவர் ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபித்ததாக வேதத்துல நமக்கு பதிவு இருக்கிறது. அநேக முறை அல்ல, ஒரே ஒரு பதிவு இருக்கிறது. ஒரு இரவு முழுவதும் தனித்திருக்கும்படி ஒரு மலையின் மீது ஏறி அவர் ஒரு ராம் முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார்னா ஜெபம் அவசியம்னு இயேசுவுக்கு புரிந்திருக்கு. சபையார்களாகி நாம குறிப்பா ஒரு உதாரணமா ஒரு சின்ன சிந்தனைக்கு சொல்லுகிறேன். எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு 5 நிமிஷத்துல பிரசங்கம் பண்ணி முடிங்கன்னு நமக்கு பயிற்சி கொடுக்கல நம்முடைய முன்னோடி ஊழியர்கள். 40 நிமிஷம் 45 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. முத பிரசங்கம் பண்ண வரும்போது 2-3 பக்கத்துக்கு பிரசங்க குறிப்பு எடுத்துட்டு வந்தோம். பயத்துல பதட்டத்துல 5 நிமிஷம் கூட அந்த பிரசங்கம் பண்ண முடியல. கடன்னு 5 நிமிஷத்துல அந்த 2 பேப்பர் குறிப்பு வாசித்து முடிச்சிருக்கும். சில இடங்களில ஊழியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, சில இடங்களில ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆகவே
நீங்க எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குறைவான நேரம் பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்கன்றாங்க. சரின்னு சொன்னா இவங்க அறிமுகமே 10 நிமிஷம் போயிடும். எதுக்காக இவங்களை பேச கூப்பிடுறாங்களோ அந்த அறிமுகமே 10 நிமிஷத்துக்கு மேல போயிடும். இது ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு 40-50 ஊழியர்கள் இருந்தாங்க. இந்த நடத்துனர் சொல்றாரு, திரும்பி திரும்பி சொல்றாரு, நேரம் இருக்குல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், 5 நிமிஷம் பேசுங்க, 5 நிமிஷத்துல ஏதாவது ஒரு கருத்தை, ஒரு வசனத்தை பதிவு பண்ண விரும்புனா எல்லாருமே 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க எல்லாம் விசுவாசிகளா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லி கொடுத்து உருவாக்கிடலாம். பேசுகிறவங்க எல்லாமே ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாமளே இன்னும் சரிவர நிறைய எதுவுமே கவனிக்காம இருக்கும். ஒரு 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 ஊழியக்காரன் வந்து மோசையை போல, பவுலை போல, கிறிஸ்துவை போல அறிவிலும் ஞானத்திலும் வல்லவனாக அவன் இருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிநடத்தினர் நமக்கு என்ன சொன்னாங்க, நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்றது கூட தெரியாம, அதாவது 5 நிமிஷம் கூட பேச முடியாம, பேச தெரியாம இருக்கணும். நம்மளால 5 நிமிஷம் பேசவே முடியாது, கூட தான் பேசுவோம். ஆக 5 நிமிஷம் கூட பேசுவதற்கு பக்குவப்படாதவர்களாக இருக்கிற நாம, இந்த வேதத்துல நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். வேதத்துல நெருங்கி படிக்க படிக்க அந்த வேதம் நமக்கு நிறைய காரியங்களை, ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்குமே. அது நிறைய ஆலோசனைகள் கற்றுக் கொடுக்கும் போனால் நிச்சயமாக நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவேன். பிரமாணத்துக்கு கீழ்ப்படிச்சு பிறகு நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை அங்கே கர்த்தர் கேட்கிறார். சில இடங்களில கர்த்தருடைய பந்திக்காக ஜெபிங்கன்னு சொன்னா அவர் அந்த ஒரு முழு பிரசங்கத்தையும் கோட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். முன்னாடி பண்ண செய்தியே மறந்து போயிடும். சில நேரங்களில் ஜெபத்துல ஆமீன் போட முடியாத அளவுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா வழக்கமா கண்ணை மூடி 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருந்தா என்ன ஆகும், இயல்பாகவே மனிதனுடைய நிலை ஒருநிலைப்பட்டு தூக்கம். நம்முடைய தனிப்பட்ட நேரங்களில ஜெபத்தை நாம் அதிகப்படுத்துவோம். சபையாய் கூடி வந்திருக்கின்ற பொழுது என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக நம்ம கூட்டாங்க, பாட்டு பாட கூப்பிட்டாங்க அப்படின்னா இவர் போய் பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல, இந்த பிரசங்கத்தை பத்தி கமெண்ட் சொல்லிட்டு இவைகளெல்லாம் நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, அடிப்படையில புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை, சட்டத்திட்டங்களை நம்ம படிக்கும்போது நம்ம எல்லா விஷயத்திலும் பக்குவப்படுகிறோம். நம்ம எல்லா விஷயத்திலும் நாம் முதிர்ச்சி அடைகிறோம். எல்லா விஷயத்திலும் நாம் நம்முடைய இஷ்டத்தை, நம்முடைய விருப்பத்தை குறைத்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அங்கே போகும்படியாக, கடந்து செல்லும்படியாக நம்ம என்ன செய்கிறோம் சொன்னா, நாம் அங்கே நம்மை ஆயத்தம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். யாருடைய வேண்டுதல்களை, யாருடைய ஜெபத்தை தேவன் புறக்கணிக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு வார்த்தை நம்ம படிப்போம். பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18 பாருங்க. யாருடைய ஜெபத்தை தேவன் புறக்கணிக்கிறாருன்னு. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கிறது இல்லை என்பதை எது வலியுறுத்துகிறது? நான் வசனத்தை படிச்சிருந்தா, பிரமாணத்தை படிச்சிருந்தா, என் கைகள் பாவத்தில் நிறைந்திருக்கிறது, நான் பாவியாக இருக்கிறேன், நான் மீறி இருக்கிறேன் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்லைன்னு சொன்னா நான் செய்யறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, நான் சரியா தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இதை ஏன் செஞ்சேன்னா அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம். இரக்கமுள்ள தேவன் அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக, நம்ம இடத்துல நம்மளை வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அதே நேரத்துல அவர் எச்சரிப்பு கொடுத்து கடிந்து கொள்ளுகிறதுல அவர் ரொம்ப பயங்கரமானவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். மீகா 3ஆம் அதிகாரம் 4வது வேதவசனத்தை பாருங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 4வது வேதவசனம் பார்ப்போம். யாருடைய ஜெபத்தை, வேண்டுதலை தேவன் புறக்கணிக்கிறான் படி. மீகா 3:4. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரிகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். அப்ப ஏன் அவருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக மாறியது? அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களாகிய சட்டதிட்டங்களிலே தங்கள் விருப்பத்தையும் கவனத்தையும் செலுத்தாம, தங்களுக்கு எது லகுவாக இருக்கிறதோ, தங்களுக்கு எது ஈஸியாக இருக்கிறதோ, தங்களுக்கு எது சரியோ அவர்கள் அதை எண்ணி நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆக நாம் தேவனுடைய வார்த்தையை ஏன் அந்த மத்திய 7ஆம் அதிகாரத்துல அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன் என்று ஏன் சொன்னார்? அவர்கள் கிரமமாக செய்யவில்லை. கிரமம் எதில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் கிரமமும் ஒழுங்கும் இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையிலே ஒழுங்கும் கிரமமும் இருக்குமானால் அடுத்து நான் எப்படி தேவனிடத்துல அணுகுமுறை, எப்படி தொடர்பு கொள்ளணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், நான் தேவ சமூகத்தில் வரும்போது என்னை தாழ்த்தணும், மனம் திரும்பணும், நான் செய்த தவறுகளுக்காக வருந்தணும், இவைகள் எல்லாம் எனக்கு தேவனுடைய பிரமாணம் கற்றுக் கொடுக்கும். எனக்கு தேவனுடைய பிரமாணம் வேண்டாம், தேவனிடத்துல பேசுகிறேன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியப்படும்? இது நடைமுறை சொல்லல. 2-3 வசனத்தை எடுத்து படிச்சுட்டு ஜெபம் பண்றதை பத்தி அவர் சொல்லல. வேதத்தை கேளாதபடி என்று சொன்னால் இந்த ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லணும். தேவனுடைய வார்த்தையை காதுகள்ல நான் கேட்க மாட்டேன், ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கள் வீம்புக்கு இன்றைக்கு பேசுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படி செய்யவே முடியாதே நம்மளால, அப்படி நாம் செய்யக்கூடாதே. ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்காமல், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்காமல், நாம் தேவனை பிரியப்படுத்துவது முடியாத, கூடவே கூடாத காரியமாக இருக்கு. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5வது வேதவசனத்தை நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:5 வாசிப்போம். படிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் நான் என் அக்கிரமத்தை உமக்கு மறைக்காமல். நாம் எப்ப மறைக்காம இருப்போம்? தேவனுடைய பிரமாணத்தை படிச்சா வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு முன்னாடி பூமியில அறிக்கை பண்ணு, விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். மனுஷன் முன்பதாக நாம் ஏதாவது யாருக்காவது இடையூறு பண்ணிருந்தா அவங்களிடத்துல போய் ஒப்புரவாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருந்தால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில கர்த்தரிடத்துல நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை நாம் அறிக்கை செய்யணும். இதெல்லாம் ஞானசானத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்னா இயல்பாக இருக்கும். ஞானசானத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது இங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மீறுதல்கள் நடக்கிறது, நிறைய தவறுகள் நடக்கிறது, நிறைய குற்றங்கள் நடக்கிறது, நிறைய பாவங்கள் நடக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்களில் நாம் தேவனிடத்துல இரக்கத்தை பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் காதுகளில் கேட்க வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, கேட்டதை நம் நடைமுறைப்படுத்தி கைகொள்ள வேண்டும். அப்படி கைகொள்ளும் பொழுது அதற்கு பிறகு ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது பாருங்க, அவ்வளவு நேர்த்தியாக. நான் தான் சொல்கிறேன், நமக்கு இன்னும் நிறைய அந்த ஒழுங்கு முறைகள் நமக்கு தெரியல. அதாவது முதல்ல நாம யாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன செய்யும்படி வழிநடத்தினர் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அதை எந்த எல்லை வரைக்கும் செய்யணும், அது எந்த எல்லையை மீறக்கூடாது, அந்த எல்லையை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிடக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். 5 நிமிஷம் கூட நம்மளால பேசாம இருக்க முடியாதுங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்து பார்ப்போமே, பேசிடுவோம். 5 நிமிஷம் மட்டும் பேசுகின்றோம் இல்லையா, அப்ப என்ன பண்றோம்னா அதை விட அதிகமா தான் பேசுவோம். 2 சொற்கள் சொன்னேன். 5 நிமிடங்கள் கூட நம்மால் பேசாமல் இருக்கவே முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுல பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் வருவது மிக குறைவு. சரி, 5 நிமிஷம் பேசுங்கன்னு அவகாசம் கொடுத்தா கூட 5 நிமிஷத்தில் முடிக்க மாட்டோம், அதை விட அதிகமாக பேசுவோம். அது கர்த்தருடைய தாசர்களாகிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பிள்ளைகளாகிய அங்கத்தினராக இருந்தாலும் சரி, அது அப்படித்தான் இருக்கிறது. சரி, இன்னொரு வசனத்தை நான் வாசிப்ப விரைவான முடிக்க போறோம். அப்ப யாருடைய வேண்டுதல்களை தேவன் புறக்கணிக்கிறார், யாருடைய ஜெபங்களை கர்த்தர் புறக்கணிக்கிறார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த 2 வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஞானசானத்துக்கு மாத்திரம் இதை எடுத்து காட்டாம, சபையை விட்டு பின்வாங்கி போனவங்க மனம் திரும்பி வருகின்ற பொழுது மாத்திரம் இதை காமிச்சு நீங்க சபையில ஒப்புரவாகணும், சபையில நீங்க அறிக்கை செய்யணும்னு சொல்லாம, இயல்பாகவே தேவனிடத்துல கடந்து செல்லுகின்ற என்னுடைய மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்படட்டும், என்னுடைய அக்கிரமங்கள் ஒரு கட்டாக கட்டப்படட்டும், நான் தவறு செய்திருக்கிறேன் என்று நான் உணர வேண்டும். நான் தவறு செய்திருக்கிறேன் என்று என்னில் தானே நான் உணரணும். நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வந்து அந்த 2 பேரை போலதான் இருக்கும், பரிசேயனை போல ஆயக்காரன். தேவனே அநியாயக்காரன் நான் இல்லை, நான் அவன மாறல இவன மாறல,
வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்லி நம்மளை உயர்த்துகிறவர்களாகத்தான் அநேக முறை நாம் ஆலயத்துக்கு வரும். நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம்ம ஆலயத்துக்கு வரும்படி கர்த்தர் வரும். ஏன்னா தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எப்படி அந்த ஜெபத்தை கேட்பாரு? அவங்கள மாதிரி எனக்கு கண்ணா கிடையாது, என்னை போய் எப்படி நீங்க அவங்களோட ஒப்பிடலாம்? சரி, ஒப்பிட்டா இப்ப என்ன? அவங்கள நம்மளை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்பிட போறாங்க. யோசித்து பார்ப்போம். நிறைய நேரங்களிலே பழிவாங்குகிற விஷயத்தை நாம் கைகளில் எடுத்துக்கொள்ளும். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. நமக்கு என்ன பலம் இருக்குதோ அந்த பலத்துக்குள்ளதான் எதையுமே செய்ய சொல்றார். அது பிரசங்கியா இருக்கட்டும், 1 பேதுரு புஸ்தகமா இருக்கட்டும். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ பிரசங்கில சொல்றார், அதை உன் முழு பலத்தோட செய். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, நீ எதை செஞ்சாலும் இல்ல, நீ போதிச்சாலும், நீ 1 பேதுரு 4:11 இல்ல, நீ போதிச்சாலும், நீ உதவி செஞ்சாலும் தேவன் கொடுத்த பலத்தின்படி செய்யுங்க. சபையார் எல்லாரையும் நேரத்தோட ஆராதனைக்கு வான்னு சொல்லிட்டு நாம தாமதமா வந்தா அது எப்படி சாத்தியப்படும்? ஊழியக்காரங்க சபையார் எல்லாரையும் தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? நாம ரொம்ப சொற்பமா கொடுத்தா தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? நம்ம சொல்றது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு மாதிரி இருக்காது. வாழ்நாளில் ஒரு முறை செய்து விட வேண்டிய சில காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று, ஒரு ரா முழுவதும் நீங்கள் செபித்து பாருங்கள். வாழ்நாளில் ஒரே ஒரு தரம். நம்ம கிட்ட ஜெப குறிப்பு இல்லைங்க. நம்ம கிட்ட தேவனை பற்றி புகழ்வதற்கான வார்த்தைகள் இல்லை. வேதத்தை படிக்கல நாம. என்ன பிரதர் ஒரு மாதிரி நாமகரண மக்கள் மாதிரி பேசுறாரு நீங்க நினைக்கல. அதை பத்தி எனக்கு ஆச்சரியம் இல்லை, நான் கவலைப்படல. வாழ்நாளில் ஒரு முறையாவது, எப்படி நைட்டு தூங்கும்போது 10 இருந்து 11 மணி ஆயிருக்கு, காலையில 5 மணிக்கு விழித்துக் கொள்ளுகிறோம். அப்ப 12, 1, 2, 3, 4, 5 குறைந்தது ஒரு 6 மணி நேரம் இரவு நாம் ஜெபிக்கிறது இல்லை. வாழ்நாளில் ஒரு முறை கூட ரெகுலர் பண்ண சொல்றேன் நான், முடியாது, கஷ்டம். இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு முறை கூட நாம ஒரு ராத்திரி முழுதும் ஜெபிக்கல. உடனே அநேக விமர்சனங்களை, நீண்ட ஜெபம் பார்வைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவு நேரம் பேச வேண்டியது, உன் வார்த்தைகள் சுருக்குமா. அதாவது நாம எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதெல்லாம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். அனனியா சப்பீரால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து போட்டாங்க, அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அப்ப நமக்கு சாதகமானது எடுக்கிறது யாரு? பிசாசானவன் அந்த வேலை பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் ஆவியானவரை ஜெபிக்கும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டப்ப அவன் வார்த்தையினுடைய முற்பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறான். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யுங்க, மேல இருந்து கீழே குதிங்க. அப்ப இன்னைக்கு நானும் எனக்கு பிடிச்ச வசனங்களில ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வேன். ஆனால் எனக்கும் சத்துருவானவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப என்னுடைய ஜெபத்தையும் தேவன் அங்கு புறக்கணிப்பாரு. வேதத்தை கேட்காம என்னால எப்படி ஜெபிக்க முடியும்? வேதத்தை கேட்காமல் ஜெபித்தால் என் ஜெபம் அங்க தள்ளுபடி ஆகும். நான் சொல்ல கர்த்தர் சொன்னார். அப்ப வாழ்நாளில ஒரு முறை செய்ய வேண்டியதுல ஒன்று, ஒரு நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சந்ததிக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஊழியம் செய்கிற, நீங்கள் ஆராதனை செய்கிற சபை அங்கத்தினுடைய குடும்பங்கள் பெயரை எழுதி வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தினுடைய பெயர்களை சொல்லி அவங்க வேலை பார்க்கறாங்களா, படிக்கிறாங்களா, பலவீனமா இருக்காங்களா, தொழில் செய்கிறாங்களா, அவங்களுக்கு ஜெபிக்கலாமே. 5 மணி நேரம் நமக்கு பத்தாது. நம்முடைய சபையாருக்கா ஜெபிக்கிறது. அப்புறம் நம்ம வசிக்கிற நம்முடைய வீட்டை சுத்தி இருக்கிற எதிர்ப்புறம், அருகாமல் இருக்கிற, பின்புறத்துல இருக்கிற மக்களுக்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம்னா 5 மணி நேரம் எப்படி பத்தும்? இடையில தேவைப்படுமானால் ஒரு பாட்டு, ஒரு சரணங்கள் பாடிட்டு ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கேப் மறுபடியும் ஜெபத்தை ஆரம்பிக்கலாம்ல. அவசியமான செய்யுங்க, கட்டாயம் கிடையாது. நான் ஆலோசனையா தான் சொல்றேன். என்னை விட நீங்க வேதத்துல பூரா தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பீங்க. என்னை விட வேதத்துல நீங்கள் வளர்ந்தவங்க இருப்பீங்க. நான் ரொம்ப குறைந்தவனாக இருக்கிறேன். ஆனால் இது அவசியமாய்ப்பட்டது. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரே ஒரு முறை செய்ய வேண்டியது சிறப்பான ஒன்றை, தேவனுடைய நாளில தொழுகையில சிறப்பான ஒன்றை நாம் செய்யலாம். இந்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை காலகட்டத்துல இந்து மக்கள் பக்தியை வெளிப்படுத்த போயிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வச்சு அவங்களுக்கு அன்னதானம் என்கிற பேர்ல தன்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து சமைச்சு புருஷனும் மனைவியுமா அங்க வர்ற பக்தர்களுக்கு கொடுக்குறாங்கங்க. நாம ஆராதிக்கிற நம்முடைய தொழுகையில நாம என்னைக்காவது நம்முடைய சபையில இருக்கிற, நம்மோடு கூட அப்பரசத்துல பங்கெடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம வருமானத்திலிருந்து ஒரு பகுதி, நான் பேசுறது ஊழியக்காரங்களை பத்தி பேசுறேன், நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்ற மக்களுக்கு ஒரு ஆராதனையில, ஒரு ஆராதனைக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி, ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செலவுல கொடுத்துருக்குறோமா?
இல்ல வாழ்க்கையில ஒரு முறை செஞ்சு சாதாரணமா செய்து விட்டு போக வேண்டிய சில விஷயங்கள். அப்ப இதெல்லாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு உள்ளவைகளை லூக்கால படிக்கிறோம். உனக்கு உள்ளவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடுன்றாரு. எது பாக்கியம்? வாங்குகிறது பாக்கியமா? கொடுக்கிறது பாக்கியமா? நம்ம எப்பொழுதுமே வாங்கவே நினைக்கிறோம். நம்ம வாங்க நினைக்கிறதுனாலே நம்முடைய அந்த மாப்பிசுகிற தொட்டியும், களஞ்சியமும், நம்முடைய பாக்கெட்டும் அல்லது நம்முடைய மனசு வெறுமையாகவே இருக்கிறது. கொஞ்சம் கொடுத்துதான் பார்ப்போமே. வெறும் பணங்களை பத்தி மாத்திரம் நான் பேசல. பணங்களும் அதில் அடங்கி இருக்கு. அப்ப வேதத்தை படித்தா, வேதத்தை காதுகளில கேட்டாதானே இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் தூண்டப்படுவோம். நான் ஜெபம் மாத்திரம் பண்ணிடுறேன் பிரதர், அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஒருவரால எப்படி தேவனுக்கு ஒரு சிறப்பான ஒன்றை செய்ய முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே யோசிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். சங்கீதம் 51 சங்கீதம் 1-4 வசனங்களை படிப்போம். சங்கீதம் 51 1-4. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம முடிக்க போறோம். தாவீது தன்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாய்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அப்ப இதை காதுகளில கேட்டாதானங்க நமக்கு தேவனை பற்றிய ஒரு பயம் வருகிறது. இதை நாவுகளிலே வாசித்தால் தானே நம்முடைய இருதயம் சற்று அங்கே லேசாக குத்தப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேளாமல் ஒருவரால் எப்படி ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு குடும்ப ஜெபம் என்பது நம்முடைய வீடுகளில ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. காலையிலும் இரவும் தனித்தனியா ஜெபம் பண்றோம். கணவன் எந்திரிச்சப்ப ஜெபம் பண்றாரு, மனைவி எந்திரிச்சப்ப ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகள் எந்திரிச்சப்ப ஜெபம் பண்றாங்க. காலையிலும் இரவிலும் ஒரு முறை மாத்திரம் குடும்பமாக நாம் வேண்டுதல் செய்கிறோமா? ஒரு பாடலை பாடி ஒரு வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுகிறோமா அப்படின்னா இது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப நம்மளோட இந்த குடும்ப ஜெபம் முடிவுக்கு வந்துரும். நம்முடைய தலைமுறை அடுத்த சந்ததிக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்ப இப்படி வேதத்தை கேட்காம நான் ஜெபம் மாத்திரம் பண்ணுவேன்னு சொல்லுகிற அந்த ஜெபத்தை தான் தேவன் புறக்கணிக்கிறார். வழக்கமாய் தேவன் ஜெபங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தை கேட்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தை சொன்னபடி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய மனம் போன போக்குல போயிட்டு இருக்கும். நம்முடைய இஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம விருப்பப்படி வாழக்கூடாதுன்னு கத்து சொல்லல. நம்ம விருப்பப்படி வாழலாம். ஆனா அந்த விருப்பப்படி வாழுகிறதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். பாருங்களேன், பிரசங்கி புத்தகத்துல சொல்லுகின்ற பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க மகிழ்ச்சியா இருங்க, உங்க விருப்பப்படி வாழுங்க, உங்களுடைய தேவைகளை சந்திங்க, இதெல்லாம் சொன்னாலும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பாருங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வாசிங்க. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே. வாலிபனே, அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களை, பொதுவாகவே இருள் என்றால் பாவம் என்று சொல்லுவோம். இந்த இருளின் நாட்கள் அப்படின்னா தன்னுடைய அந்த முதிர் வயது காலகட்டத்தினுடைய, அதாவது தன்னுடைய இயலாமையின் காலம் என்று ஒன்று வரும். இது எனக்கு சேராது, என்னால இந்த இடத்துல உயரமான இடத்துல நடந்து வர முடியாது, என்னால தனியா எந்திரிக்க முடியாது, தனியா நடக்க முடியாது, தன்னுடைய கடைசி கால பிரயாணத்தையும் பேசுவோம் சில இடங்களில் இருளை பற்றி. அப்ப அவைகளை நீ நினைக்கணும். தன்னுடைய முன்னான காலம், ஞானசானத்துக்கு வருவதற்கு முந்தைய காலம் இருக்குல்லையே, அதுவும் இருளின் காலம். இதெல்லாம் நினைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுகிறார், அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பது எல்லாமே மாயை. நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைய படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எப்படியாவது மேல கொண்டாந்துடலான்னு. அது மேல வந்த உடனே நமக்கு ஏதாவது உதவி செய்யும், அது நமக்கு தோல் கொடுக்கும், நம்மளை காப்பாத்தும்னு இருக்கு. சில பிள்ளைகள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் அநேக பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்த உடனே தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும், தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு தாய் தகப்பனையும், தன்னை உருவாக்கி தன்னை மேலே தூக்கி விட்ட பிராந்திய சபைகளையும் அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர், 9-10. வாலிபனே, உன் நிலைமையில் சந்தோஷப்படு,
உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் போதும். இப்ப தேவன் நம்மள சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? தேவன் நம்மள மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? நாம் யோசித்து பார்ப்போம் நன்றாக. இல்ல, தேவன் நம்மை அப்படி சொல்லவே இல்லை. யோசித்து பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நாம் சந்தோஷமா இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதுல மாற்றங்கள் இல்லை. ஆனால் அதே நேரத்துல நம்முடைய சந்தோஷத்திற்கு ஒரு அளவீடு வைக்கிறார். என்ன அளவீடு வைக்கிறார்? இப்ப வாசிக்க போறார் பிரதர், கவனிங்க. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நிமித்தமும் தேவன் உன்னை, அப்ப நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, அந்த எல்லை மீறக்கூடாதுன்றாரு. நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றாரு, அந்த எல்லை மீற வேண்டான்றாரு. ஆனாலும் தேவன் எல்லாவற்று நிமித்தமும் என்னை நியாயத்திலே, அதாவது என்னை கொண்டாந்து விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனம் இன்னும் நம்மளை பயமுறுத்தும் பாருங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபும் மாயையே. அருமையான வார்த்தை. அப்ப இந்த வாலிப வயசுல இன்றைக்கு நிறைய பேரு ஆலயத்துக்கு வருகிறது இல்ல. வாலிப வயசுல நிறைய பேரு நிறைய தகாத காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு வேதாகமும் புகட்டப்படவில்லை. அவர்கள் வேதாமத்தை தங்கள் செவிகளிலே கேட்கவில்லை, அவர்கள் வாசிக்கவில்லை, அவர்கள் தாய் தகப்பனோடு கூட ஆலயத்திற்கு வரவில்லை. ஆகவே அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, புருஷர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், மனைவிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சில இடங்களில தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இருக்கிறார். இதுல யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்கிற விஷயத்துல தேவனுடைய கரத்துல கோபத்துல அடி வாங்குவதற்காக, தேவனுடைய கரத்துல தண்டனை வாங்குவதற்காக தேவனுடைய பிரமாணமாகிய சட்ட திட்டங்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல பிறக்கணும்னா வசனம் வேணும். ஆவியினாலும் செலுத்தினாலும் பிறக்கணும்னா வசனம் தேவை. சரி, பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்க வேணும், அது கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனம் தேவை. சரி, நாம மரிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்துக்குள்ள மரிக்கணும். சரி, நம்ம உயிரோடு கூட எழுந்து வரணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம், வசனம் தேவைப்படுது. உயிர் தெழுந்த பிறகு கிறிஸ்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பார், நியாயம் தீர்க்கப்பட போறோம், நியாயம் தீர்க்கிறதுக்கு வசனம். ஆக வசனம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவும் ஆரம்பமும் எதுவுமே அங்க குறைக்கப்படலை என்றதை நம்ம கவனிக்கணும். இது எல்லாவற்றுக்கும் வசனம் தேவை. ஒருவேளை பரலோகத்துக்கு போன பிறகு எப்படி அப்படின்னு நமக்கு தெரியல. நம்முடைய மரணம், மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதல், பிறகு நியாய தீர்ப்பு வரைக்கும் வசனம் தேவையாக இருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது. அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நீதியாய் நம்மை நியாய தீர்ப்பார் என்று சொன்னார். அப்ப என்னுடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று நான் விரும்பினால் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டே ஆகணும். நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்தே ஆகணும். நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து செய்தி நாம் நிறைவு செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னு அறிந்திருக்கிறோம். அது வேதத்தை கேளாதவனுடைய ஜெபத்தை புறக்கணிக்கிறாரு. நான் பாவமே செய்யல அப்படின்னு தன்னை நீதிமானை போல காட்டுகிறவனுடைய ஜெபத்தை தேவன் புறக்கணிக்கிறார். ஆக இந்த காலை பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. உங்களோட கூட சேர்ந்து நானும் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இதை போதித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை அங்கத்தினர்களும் நாம் கற்றுக்கொண்டு அவைகளை நடைமுறைப்படுத்த போகிறோம். தேவ பயத்தோடு, தேவ எச்சரிப்போடு, தேவனுடைய வார்த்தையில் மாத்திரமே வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட துவங்குவோம். இந்த வார்த்தையை போதிக்கும்படியாய் பலப்படுத்தின தேவனுக்கும்
இந்த வார்த்தையை போதிக்கும்படியாய் வாய்ப்பு கொடுத்த மலேசியா பகுதியிலே கூடி வருகிற கர்த்தருடைய சபையாருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கட்டோம் நமக்கு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கு. அந்த மொபைல் ஃபோன் என்னத்தான் வேலை உள்ள மொபைல் ஃபோனா இருந்தாலும் அதோட ரிசப்ஷன் சொல்லுவாங்க, அதோட டேட்டா இல்லாட்டி அதோட லைன் அது எவ்வளவு கூட்டா இருந்தா தான் நீங்க கால் பண்றவங்களுக்கு வந்து அந்த அவங்க ரிசீவ் பண்ண முடியும் காலை. ஏன்னா உங்களோட அந்த அந்த லைன் வந்துட்டு பேட்டா இருந்துச்சுன்னா நீங்க கால் எத்தனை வாட்டி நீங்க கால் பண்ணாம என்ன செய்யாது, அவங்களுக்கு போய் ரீச் ஆகாது. அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளா நாம என்னத்தான் ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாமோ நம்ம பெர்ஃபெக்டா இல்லாட்டி தேவ பிரகாரம் நடக்காட்டி பரிசுத்தவானா இல்லாட்டி நம்மளோட ஜெபம் எங்க போகாது, தேவன் இடத்துல போகாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். நல்ல ஒரு அது என்ன செய்யும், ரிஜெக்ட் ஆகும், தேவன்ட்டு போய் சேராது. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் ராஜபிரசாந்துக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளும். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகவும் ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுக்கிற பிரதர் ஷாலோ ஆயத்தமா இருக்கா, அதுக்குள்ளார ஒரு பாடலை தெரிந்து